இங்க ஒரு நபர் காட்டுக்குள்ள தனியா ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து மரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பொத்துன்னு கீழே விழ சவுண்ட் கேட்டு அவரு பயந்து போய் தன்னுடைய கத்தியை எடுக்கிறாரு. பார்த்தா அது ஒரு விஷமுள்ள குட்டி பாம்பு. அந்த பாம்பை கொல்றதுக்காக அது பின்னாடியே அவரு போக அங்க ஒரு பெரிய குகைய பார்த்து அந்த குகைக்குள்ள போய் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த குகைக்கு நடுவுல ஒரு பெரிய எலும்புக்கூட்டுக்கு நடுவுல நூறுக்கணக்கான முட்டைகள் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாம அந்த முட்டையோட ஓட உடைச்சு அதுக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்து பார்த்தா அது ஒரு குட்டி அனகொண்டா பாம்பு. உடனே அந்த சவுண்டு கேட்டு அங்க வந்த பெரிய அனகொண்டாவை பார்த்து ஷாக்கான இவரு பொத்துன்னு அங்க கீழே விழுறாரு. பார்த்தா பக்கத்துலயே ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்து பயந்து போன அவரு அங்க இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த அனகொண்டாவும் அவரை துரத்திக்கிட்டு அவர் பின்னாடியே போக ஆல்ரெடி அங்க உடஞ்சிருக்கா ஒரு மரத்தோட கிளையில போய் அவரோட வயிறு குத்தி அவருக்கு பிளட் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த வயித்தை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு நீரோடைக்கு போறாரு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மரத்து மேல ஏறி அதுல இருக்க ஒரு கிளையில போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த அந்த அனகொண்டா பாம்பும் அந்த மரத்துக்கடியில அவரை தேடி சுத்த ஆரம்பிக்குது. அப்போ அவரோட காயத்திலிருந்து வந்த ஒரு துளி ரத்தம் கரெக்டா அந்த அனகொண்டாவோட தலையிலேயே போய் பட அவர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த அனகொண்டா அந்த மரத்து மேல ஏற ஆரம்பிக்குது. அங்கேருந்து அவர்கிட்ட போய் அவரை பிடிக்கலான்னு போகும்போது அவர் அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு கிளைக்கு மாறுறாரு. இந்த அனகொண்டாவும் விடாம அவர் அதை பிடிக்கிறதுக்காக அந்த கிளைக்கே மாறுது. உடனே இவரு அந்த மரத்தோட உச்சியில ஏறினே கீழே இருக்க நீரோடையில குதிச்சு தப்பிச்சிடலான்னு கணக்கு போட்டு மேலேருந்து குதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா விடாத அந்த அனகொண்டா அவர் குதிச்சிட்டு இருக்க